கக்கக போ, லகுட பாண்டிகளா, மங்குனி அமைச்சரே இந்த மாதிரியான வாசகங்கள மீம் உலகத்திற்கும், ஜென்ரலா பேசக்கூடிய நம்ம சோசியல் மீடியாவுக்கும் குடுத்த ஒரு படம் 23ஆம் புலிகேசி. இந்த படத்துல நம்ம அஃப்கோர்ஸ் கதாநாயகன் அப்படின்னு பார்த்தா அது வடிவேலு. கதாநாயகன் வடிவேலுங்கிறதுனாலேயே அது ஒரு பயங்கரமான காமெடி படம். அந்த காமெடிய தாண்டி அதில் கவனித்த விஷயங்கள், அந்த படத்த அணு அணுவா ரசிச்ச விஷயங்கள், இதெல்லாம் இந்த வீடியோல பேசலாம் அப்படின்ட்டு இருக்கோம். ஆரம்பிப்போமா? ஆரம்பிக்கலாம். இந்த கதையோட முக்கியமான மையக்கருத்து மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் படத்துல இருந்து எடுத்தது. அந்த படத்தோட டைரக்டர் எம்ஜிஆர். எம்ஜிஆரே டைரக்ட் பண்ணி, எம்ஜிஆரே நடிச்ச டூவல் ஆக்ஷன் படம். டூவல் ஆக்ஷன் படம். அதே ஸ்டோரி லைன் 23ஆம் புலிகேசி. ஸ்டோரி லைனா பார்த்தா ரொம்ப சிம்பிளான ஸ்டோரி லைன். நெறைய ராஜா படம் அப்படின்னு யோசிச்சாலே தெரிஞ்ச ஒரு இது. ஒரு நல்லவர், கெட்டவரிடம் மாட்டிக்கொண்ட ஒரு நல்லவர். ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த கெட்டதை எப்படி அழிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டோரி லைன் தான். ரொம்ப சிம்பிளானது தான். ஆனா ஒரு ஸ்க்ரீன் பிளேவா பார்த்தாலும் கூட அங்கங்க அதுல தூவப்பட்டிருக்கிற நகைச்சுவை, வடிவேலுவ கடந்து நான் திருப்பி திருப்பி ஏன் வடிவேல கடந்து சொல்றேன்னா, இது வடிவேலு நடிச்சிருக்காரு அப்படின்ற ஒரு காரணத்தினாலேயே இது ஒரு காமெடி படம் அப்படின்றது மட்டும் இது நின்றல. இத தாண்டி எங்கெல்லாம் தன்னால ஸ்கோர் பண்ண முடியுமோ, அங்கெல்லாம் சிம்புதேவன் தன்னுடைய மார்க்ஸ வச்சிருப்பாரு. அத நம்ம நெறைய நம்ம ரசிச்சு பார்த்துருக்கோம். ஸோ அதுல நான் என்னலாம் ஃபீல் பண்றேன்னா, எங்கெல்லாம் வாசகமா, வசனமா வருமோ, அங்கெல்லாம் அவர் அந்த இத தூவுவாரு. கதாபாத்திரங்கள் யாரையும் குறிப்பிடுவனா அல்ல அப்படின்ற மாதிரியான ஒரு லைன் போகும் இல்லையா? அங்கேயே ஒரு ஃபன் வச்சிருப்பாரு. இக்கதையும், காட்சிகளும், பூமி, யுரேனஸ், நெப்டியூன், ப்ளூட்டோ இங்கெல்லாம் யாருக்கும் யாரையும் புண்படுத்துவோன்னு அல்ல அப்படின்ற மாதிரியான ஒரு டிஸ்க்ளைமரோட உள்ள கொண்டு போவாரு. பாளையக்காரர்கள்லாம் எப்படி இருந்தாங்கன்ற கதையெல்லாம் சொல்லுவாரு. சொல்லி முடிச்சுட்டு உள்ள வரும்போது அரண்மனையை காட்டுவார். அரண்மனையை காட்டுற அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஷாட் ரொம்ப சூப்பரா இருக்கும். அப்படியே உள்ள ஜூம் போகும். ஒரு டிராமா மாதிரி தான் நாகேஷ் அப்படியே நின்னுட்டு இருப்பாரு. மேல மொக்கையப்ப மன்னர் அப்படின்னு ஒரு அம்புக்குறி போட்டு காட்டுவாரு. பக்கத்துல சங்கிலி மாயன் இந்த பக்கம் திரும்பி நின்னுட்டு இருப்பாரு. அவரும் ஒரு டிராமா போஸ்ட் மாதிரியே அப்படியே இமேஜ் மாதிரியே நின்னுட்டு இருப்பாரு. மந்திரி சங்கிலி மாயன் அப்படின்னு காட்டுவாரு. பின்னாடி ஒரு காவலர் நின்னுட்டு இருப்பாரு பேக்ரவுண்ட்ல. அரண்மனை காவலர். சரி, இது வரைக்கும் ஓகே. அங்க அப்படியே சைடுல ஒரு தூண் இருக்கும். தூண்ல ஒரு பள்ளி இருக்கும். அரண்மனை பள்ளி அப்படின்னு வட்டம் போட்டு காட்டுவாரு. இது எப்படி இருக்கும்னா, மீடியால நிறைய இடங்கள்ல ஒரு வட்டம் போட்டு இந்த இடத்துல சம்பவம் நடந்துச்சுன்னு காட்டுவாங்கல்ல. டீடைல்ஸாவே நிறைய டீடைல்ஸ் இருக்கும். நிறைய ரெஃபரன்சஸ் இருக்கும். அந்த பீரியட்ல இருந்த ட்ரெண்ட் இருக்கும். ப்ரூஸ்லியோட ப்ரூஸ்லி போஸ்ட்ல வடிவேலு நிப்பாரு. ஆமா, ப்ரூஸ்லி போஸ்ட்ல வடிவேலு நிப்பாரு. இந்த மாதிரி நிறைய ரெஃபரன்ஸ் இருக்கும். அரசியல் பேனர் ரெடி பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, தலைவர்கள் படத்தை அப்படியே ஃபேடாய் பெரிய படம், சின்ன படம் ஃபேடாயி இது பண்ணுவாங்க. இந்த ரெஃபரன்ஸ் அங்கே வச்சிருப்பாரு. டிக்சன் துரை அப்படின்னு வர்ற கேரக்டர் அவரை நடுவில் வச்சுட்டு, இந்த பக்கம் நாசர் கேரக்டர் சங்கிலி மாயன், இந்த பக்கம் புலிகேசி கேரக்டர், இப்படி ஒரு ஃபோட்டோ அவங்க அரண்மனையில் மாட்டிருப்பாங்க. யோசிச்சு பார்த்தா அந்த டைம்லேருந்து ஆரம்பித்து இப்போ வரைக்கும் உள்ள ஒரு அரசியல்வாதி வீட்டில் ஒரு அரசியல்வாதியோடைய சூழல் எப்படி இருக்குமோ அதெல்லாம் அப்படியே ஒரு அரசனுக்கு ஏற்றப்பட்டிருக்கும். குறிப்பிட்டு இன்னொரு இடம் சொல்லணும்னா, வெள்ளைக்காரங்க புதுசாக பானங்கள்லாம் தயாரிப்பாங்க. அந்த இடம் நீ பார்த்துருப்பீங்க. கொக்கோ கோலாவுக்கும் பெப்சிக்கும் ஒரு ஸ்பூஃப் ஒன்று அடிச்சிருப்பாங்க. அக்கா மாலா கப்சி அப்படின்னு ஒரு ஸ்பூஃப் அடிச்சிருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு வசனம் வைப்பார். அது அந்த டைமில் ரொம்ப ஃபேமஸான ஒரு வசனம். இப்போ இதுக்கு என்ன பேர் வைக்க போகிறீங்க அப்படின்னோடனே, உன்னுடைய பேர் சிஸ்டர் மாலா, இன்னொன்று பேர் பேட்ச் மெல்சின்னா, அது அப்போ இளவரசன் தான் அந்த மங்குனி அமைச்சர். அவர் ஒவ்வொரு கேரக்டரைசேஷன் பற்றி பேசணும்னா தனியாக பேசணும். மங்குனி பாண்டியன் ஒரு வசனம் சொல்லுவார். உள்ளே உங்கள் ஆங்கில பூர்வீகமே இருக்கலாம், ஆனால் தலைப்பு நிச்சயம் தமிழில் தான் இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு இது சொல்லுவாரு. அது அப்ப நடந்த ஏதோ ஒரு பிரச்சனை. ஆமா, அது படங்களுக்கு தமிழ்ல தான் பேர் வைக்கணும். பேர் வச்சா வரி விலக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் அவர் அந்த ட்ரெண்ட் கேப்சர் பண்ணி உள்ள போற போக்கில் அடிச்சிருப்பாரு. அப்பதான் எங்க கூப்பிடு அந்த மொழி மாற்று அப்படின்னு உடனே அவர் மொழி மாற்றுவாரு, இது பண்ணுவாரு. இது வரைக்கும் இந்த காமெடி எல்லாருக்கும் தெரியும். இதுக்கப்புறம் அப்படி ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல 2 இது கடந்து போகும். கூப்பிடு அந்த விளம்பரக்காரர்களை, விளம்பரம் என்றால் நம் ஆட்கள் சுத்த மாட்டு மூத்திரத்தையும் எழில் என்று ஒரு கை பார்த்து விடுவார்கள் அப்படின்னு ஒரு டயலாக் சொல்லிட்டு, சீமதுரையின் சிறப்பான சரக்கு, நாடக நடிகை செல்லாத்தால் உள்ளம் தொட்ட நல்லதொரு பானம் கப்சி, ரோஷம் இருந்தால் உடனே குடியுங்கள் அப்படின்னு ஒரு வாசம் எழுதுவாங்க. நாடக நடிகர் செவிலிப்பாண்டி பாகவதர் இடைவிடாமல் குடிப்பது அக்கா மாலா, விலை வெறும் 3 வீசம் மட்டுமே, குடும்பத்தோடு குடித்து குமுறுவீர் அப்படின்னு எழுதியிருப்பாரு. இந்த பேனர்ல இடங்களை பிக்சர் வைக்கிறதா அவருடைய இது. மல்யுத்த வீரர் சங்கொலி ராஜனின் நீங்காத நண்பன் அக்கா மாலா, வயிறு முட்ட குடியுங்கள் அப்படிலாம் போட்டு அந்த விளம்பரம் பண்ணி இது பண்ணுவார்.
அப்புறம் ஜாதி சண்டை நடக்கும்போது நாகப்பதினி நாகப்பதனி ஒரு இப்போதான் 2 பிரிவுக்கும் வித்தியாசம், 2 வெவ்வேறு பிரிவுகள் அப்படின்ற மாதிரி ஒரு இதை காட்டுவாங்க. ஜாதி சண்டை வைப்பாங்க, அதுக்கும் விளம்பரம் வைப்பாங்க. மன்னர் வந்து இந்த ஜாதி சண்டை மைதானத்தை தொடங்கி வைக்கிறதுக்காக வராரு. பாளையக்காரர்கள் ஆட்சி பண்ண அவர் சொல்லக்கூடிய அந்த ஒரு காலத்துல, ஆங்கிலேயர் இருந்த காலத்துல இந்த மாதிரி அரசர்களை வரவேற்கிற பேனர்லாம் வச்சு ஒரு கலாச்சாரம் இருந்திருக்குமா தெரியல. அப்படின்னா அதுதான் வந்து இங்க அந்த ஸ்பூஃபா இவர் பண்ணக்கூடிய அந்த நகைச்சுவையா இங்க ஸ்கிரீன் பிளேல வருது. இப்ப எப்படி அரசியல் தலைவர்களுக்கு வரும் வழியிலலாம் வந்து வருகைக்கு பதாகைகள் வைக்கிற மாதிரி, அப்போ வந்து ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம், என்ன ஆச்சரியம், உன் சிரிப்பில் நாங்கள் ஏழைகளையே காண்கிறோமே அப்படின்னு ஒரு வசனம் வச்சிருப்பாரு. இப்ப இந்த ஜாதி சண்டையில ஜெயிச்சதுக்கு மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு கொடுப்பாங்க. எகைன் கொடுக்குறப்ப இந்த மேன் ஆஃப் த மேட்ச்ல எல்லாம் ஒரு பெரிய செக் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி பெரிய ஒரு இது கொடுப்பாங்க. பெரிய பேனர் ஒன்று கொடுப்பாங்க. அது என்ன இருக்கும், மாமன்னர் 23ஆம் புலிகேசி ஜாதி சண்டை மைதானம், கீழே வந்து ஒரு ஒரு ஸ்டாம்ப் வேற வச்சிருக்காங்க, டேட்டு போட்டு, திறமை சான்றிதழ், அடே சச்சு குட்டி, உன் திறமையை கண்டு இந்த அரசு மூக்கின் மேல் விரலை வைத்து வியந்தபடி கௌரவிக்கிறது, இவன் விழா கமிட்டி குழுவினர் அப்படின்னு போட்டு ஒரு சர்டிபிகேட், பெரிய சர்டிபிகேட் கொடுப்பாங்க. அந்த ஜாதி சண்டை இடத்துல இன்னும் 4-5 இடங்கள் இருக்கும், அதுவும் இந்த மாதிரி ஃப்ராக்ஷனில் கடந்து போகும். கிரிக்கெட் மேட்சை பார்க்கறதுக்கு வர்றவங்க எல்லாரும் வந்து கையில் ஹோர்டிங்ஸோட வந்து இந்த மாதிரி 4, 6 எல்லாம் காட்டி உற்சாகப்படுத்துவாங்கல்ல, அந்த மாதிரியான ஹோர்டிங்ஸோட மக்கள் சுற்றி உட்காந்து சண்டை போடுறதை பார்ப்பாங்க. அந்த ஹோர்டிங்ஸில் என்னெல்லாம் இருக்கும் தெரியுமா, கொமட்டில் போடு அப்படின்னு எழுதியிருக்கும் ஒரு ஹோர்டிங், இன்னொன்று பெருமூளையை கசக்கு அப்படின்னு இருக்கும், தூக்கி போட்டு அடி அப்படின்னு இருக்கும், ரத்த வாந்தி எடுக்கவை அப்படின்னு ஒரு இதில் இருக்கும், டங்குவார அத்துரு அப்படின்னு இருக்கும், சச்சிதானந்தம் உம்மா அப்படின்னு ஒரு பொண்ணு வந்து அதை காட்டிட்டு நிற்பா, காதை கடித்து துப்பு அப்படின்னு ஒரு ஹோர்டிங் வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஹோர்டிங்லயும் வந்து அந்த இதை ஃபன் பண்ணியிருப்பாரு. இன்னொன்று வந்து குறிப்பிட்டு சொல்லணும், அதில் புலிகேசி மன்னனுடைய அந்த உருவ தோற்றம், இந்த வீடியோவுடைய நோக்கம் என்னன்னா, வடிவேலு நகைச்சுவை காட்சிகளை கடந்து நம்ம என்னெல்லாம் வந்து மிஸ் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு, இன்னும் என்னெல்லாம் கவனிக்கணும், வேற என்னெல்லாம் கவனிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களை தான் நம்ம வைக்கிறோம். ஏன்னா அஃப்கோர்ஸ் இதில் எல்லாமே வந்து நம்மளே யோசிச்சு பார்ப்போம், இந்த காமெடியை பேசியிருக்கலாமோ, இந்த காமெடி சொல்லியிருக்கலாமோ, அந்த மாதிரி காமெடிகளின் தொகுப்பு இது இல்லை, அங்கே கவனிக்க வேண்டியவற்றின் தொகுப்பு. இப்போ இதில் வந்து குறிப்பிடுறது வந்து முக்கியமாக வடிவேலுடைய தோற்றம், அந்த ஒரு காஸ்டியூம், இதை வந்து குறிப்பிட்டு சொல்லணும். ஒவ்வொருத்தருக்கும் அப்படி தனித்தனியாக ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருப்பாங்க. குறிப்பாக புலிகேசி மன்னனுக்கு வந்து ஒரு என்ன தனித்துவம்னா அந்த மீசை தனித்துவம். ஒரு காட்சியில் கூட அந்த மீசை வந்து மூக்குக்குள்ளே விட்டு தும்ம வைப்பாரு. ஒரு ஜூனியர் இதை பற்றி பேசும்போது என்ன சொல்லியிருப்பாருன்னா, அந்த மீசையை நிற்க வைக்கிறதுக்கு இடையில கம்பி கொடுத்து நிற்க வச்சோன்ற மாதிரி அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அந்த மீசை வந்து ஒரிஜினலாக ஒரு ஸ்பானிஷ் ஆர்டிஸ்ட் சால்வடார் டாலி அவருடைய ஓவியத்திலேருந்து இன்ஸ்பயர் பண்ணி இது பண்ணியிருப்பாங்க. அதுவும் அதே மாதிரி ஒரு ஒரு காமிக் ஃபேஸ், நல்ல ஒரு பெரிய ஸ்மைலோட அந்த மீசை துருத்திட்டு நிற்க, அந்த மீசையோட முனைகளில் வந்து பூ குத்தி வச்சு ஒரு கேரக்டர் இருக்கும். இப்போ எப்படி வந்து ராஜாக்களையும் பெரும் தலைவர்களையும் மீசையால் அடையாளப்படுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கும்போது, மாப்போசி, பாரதியார் மாதிரி யோசிக்கும்போது, புலிகேசியோட மீசையும் வந்து ரொம்ப ட்ரெண்டான மீசையாக அதில் வந்து பதிவு பண்ணியிருப்பாரு சிம்புதேவன். இதில் வந்து நம்ம இன்னொரு நோட் பண்ணாத முக்கியமான 2 விஷயம் இருக்குது. இந்த 2 பேருமே நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஒன்று ஜி சசிகுமார், இந்த படத்தோட எடிட்டர், அவரும் படத்தை ரொம்ப நல்லா கேரி பண்ணியிருப்பார், படத்துக்கு தேவையான ஜஸ்டிஸ் என்னவோ அதை கொடுத்துருப்பாரு. அதுக்கடுத்து மியூசிக், இன்னைக்கு வரைக்குமே நிறைய பேர் யாராவது ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வந்து ரிங்டோன் வைக்கணும்னா அந்த பிஜிஎம் வச்சுருந்தெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அது வந்து சபேஷ் முரளி பண்ணியிருப்பாங்க, தேவா பிரதர்ஸ், சபேஷ் முரளி. ஆமாம், நிறைய பேருக்கு இவங்க இருக்காங்க, இந்த படத்துக்கு இவங்க தான் மியூசிக்னே தெரியாமல் போயிருக்கும். அது கண்டிப்பாக இங்கே சொல்லணும்னு தோணுச்சு. சபேஷ் முரளியோடைய மியூசிக் சூப்பராக இருக்கும். எல்லா இடங்களையும் அந்த காமெடியாக போகக்கூடிய இடங்கள் எல்லாத்துலேயும் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக போட்டிருப்பாங்க. இன்னொன்று குறிப்பிட்டு சொல்லணும்னா அதில் பாடல்கள், எல்லா பாடல்களும் எழுதுனது புலமை பித்தன், அற்புதமான பாடல்கள். குறிப்பிட்டு சொல்லணும்னா அந்த புறத்தில் வரக்கூடிய அந்த பாட்டு ஆடிவா பாடிவா அப்படின்ற பாட்டு. இன்னொரு ஒரு இடம் சொல்லணும், அதுவும் வந்து கவனிக்க அப்படி கடந்து போயிருப்போம். என்னன்னா, இந்த புலிகேசி மன்னனை வந்து பாதாள சிறையில் அடைச்சிருவாங்க, கைதி யூனிஃபார்மில் இருப்பார், அவரோட கைதி யூனிஃபார்மில் சட்டையில் நாட் 7 போட்டிருக்கோம். இந்த மாதிரி சின்ன சின்ன டீட்டெயில்ஸ். ஒரு இடத்துல வந்து புலிகேசி மன்னன் வந்து ஆயுத பயிற்சி இல்லாதவர், போர் பயிற்சி இல்லாதவர், அவர் வந்து ஒரு குழந்தைத்தனமான ஒரு ஆளாக வந்து வளர்க்கணும் அப்படிங்கிறது தான் அந்த மந்திரியோட இது. எந்த அளவுக்குன்னா, குதிரை ஏற்றம், யானை ஏற்றம்லாம் அந்த காலத்தில் வந்து ராஜாக்களுக்கு ரொம்ப தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு கலை. குதிரை ஏற்றம்னா என்ன, குதிரை மேலே ஏறி உட்காந்து குதிரையை சவாரி செய்கிறது. அதுதான். இவருக்கு குதிரை ஏற்றம் தெரியாது. என்ன பண்ணுவாங்க, ஃப்ளைட்டில் ஏறுற மாதிரி குதிரையை நிற்க வச்சு படியை ரோல் பண்ணிட்டு வந்து நிப்பாட்டி படியில் ஏறி அவர் குதிரை மேலே உட்காருவார். இப்படி ஒரு ஷாட் வச்சுருப்பாங்க. இன்னொரு ஷாட்,
அந்த ஷாட்டில் என்ன இருக்கும்னா மேப்பு காட்டியிருப்பாங்க ஊருக்கு. அங்கேயும் திரும்பி சிம்புதேவனுடைய விட். வலது பக்கம் சோழபுரம், அதுதான் புலிகேசியோட ஊர். இடது பக்கம் நாடகபுரம், மேலே ஒரு இது கட்டி விண்வெளி அப்படின்னு எழுதியிருப்பாரு. அப்பவே அவங்க வந்து ராக்கெட் லான்ச் யோசிச்சிருக்காங்க. அப்புறம் படத்தில் வந்து 2 இடங்கள்ல டோருக்கு ஃப்ரண்ட்டில் இருக்கிற இடம் ரொம்ப அழகாக இருக்கும். ஒன்று வந்து அரண்மனையுடைய வாயிற்கதவு. வாயிற்கதவு. அங்கே வந்து பழைய எண் புதிய எண் பார் போட்டு எழுதுவோம். பழைய எண் புதிய எண் வருங்கால எண் அப்படின்னு ஒரு எண் போட்டு இருப்பாரு. 3 இது வச்சிருப்பாரு. கட் பண்ணி இவர் வந்து காலையில் அவைக்கு வருவார். ஒரு இங்கிலீஷ்காரர் வருவார். அவரோட போய் பாதாள கிணறு பார்த்துட்டு அதுக்குள்ளே அவருக்கு உடம்பு சூடாயிருச்சான். சூடை தணிக்கிறதுக்கு போகிறேன். எங்கே போகிறேன்? அந்த புறத்துக்கு தான் அப்படிம்பாரு. கட் பண்ணால் அந்த புறம்னு ஒரு கல்வெட்டு வச்சுருப்பாங்க. கீழே ரவுண்டு போட்டு 24 மணி நேர சேவை. இதில் இந்த ஃபன் பார்ட் இது எல்லாமே எப்போ நடக்கும்னா இந்த புலிகேசி மன்னன் ஆட்சியில் இருக்கும்போது மட்டும்தான். அது செகண்ட் ஹாஃபில் கட்டாயி உத்தரபுக்தன் அப்படின்றவன் வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கு அவன் வந்து அரசனா மாறு விஷயம் போட்டு வந்ததுக்கப்புறம் இவ்வளோ ஃபன்னியாக இருக்காது. அதுக்கப்புறம் கதைக்குள்ளே கொண்டு வரணும். திருடர்கள்லாம் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து கள்வர் உலவும் பகுதி அப்படின்னு எப்படி இங்கே நோ பார்க்கிங் அப்படின்னு ஒரு ரவுண்டு சிம்பிள் போடுவோமோ அந்த மாதிரி கள்வர் உலவும் பகுதின்னு ஒரு ஒரு போர்டு வச்சு போட்டிருப்பாங்க. அந்த கள்வர் உலவும் பகுதிக்கு வந்துட்டு இவர் போவார். போயிட்டு சொல்லுவாங்க, இந்த மாதிரி நம்ம ராஜாங்கத்துக்கு கீழே வந்து இந்த மாதிரி 2 வாரத்தில் இது வந்து 3வது முறையாக திருட்டு நடக்குது. திருப்பி இந்த இடத்துல வந்து கொள்ளையடிச்சிட்டாங்களா? நான் இருக்கும்போதா அப்படிம்பாரு. மங்குனி வச்சு ஷாக் ஆயிட்டு இல்ல நம்ம இருக்கும்போது எப்படி கொள்ளையடிச்சாங்கன்னு சொன்னேன் அப்படிம்பாரு. கட் பண்ணா இவர் தான் அந்த கூட்டத்துக்கே தலைவரா இருப்பாரு. அவங்க கிட்ட கமிஷன் வாங்கிட்டு இது எல்லாமே அன்னைக்கு இருக்கக்கூடிய ட்ரெண்ட்ஸை வந்து கேப்சர் பண்ணதா தான் பார்க்குறேன். அங்கங்க படங்கள் மாட்டியிருப்பாங்க அப்படிங்கிறத பற்றி பேசணும் இல்லையா? அப்போ ஒரு இடத்துல என்ன நடக்கும்னா 2 இடங்கள். ஒன்று அவங்க அப்பாவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. நாகேஷ் நிற்பார். நாகேஷ் வந்து கையை திப்பு சுல்தானோட கை கோத்துட்டு இருக்க மாதிரி ஒரு ஓவியத்தை வரைஞ்சிருப்பாங்க. இன்னைக்கு எப்படி வந்து ஏஐ போட்டு இல்லை வந்து ஃபோட்டோஷாப்பில் 2 தலைவர்கள் போட்டு இதெல்லாம் பண்ணுறோமோ அந்த மாதிரி ஒரு செட்டப்பில் வந்து அது வரைஞ்சிருப்பாங்க. இங்கிருக்கும் உடல் அங்கிருக்கும் தலையுடன் இணைய போகிறது. ஒரு படம், அந்த படத்தில் எப்படின்னா வடிவேலு கீழே உட்காந்து பக்கத்தில் 4-5 குழந்தைங்க இருப்பாங்க, அப்படியே ஊட்டி விட்டுட்டு இருப்பாரு. இதை எப்படி எதோட கரெக்டாக பார்க்கலாம்னா இப்படியே இந்த ஃப்ரேம் வந்து எம்ஜிஆர் வந்து பசங்களுக்கு சத்துணவு ஊட்டுற ஃப்ரேம், அதே ஃப்ரேமில் அப்படியே வந்து வடிவேலு போட்டு 2 பசங்களை போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அரசியல் இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் அரசியல் அப்படிங்கிறது வந்து அங்கேருந்து உருவாச்சு. இப்போ அதுக்கப்புறம் வடிவேலுக்கு வந்து அவரோட கெரியரில் இது வந்து ஒரு பீக்கான படம். இதுக்கப்புறம் வடிவேலால கூட அந்த மாதிரியான ஒரு இது பண்ண முடியலையோ அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா இதுக்கப்புறம் அவர் ஹீரோவா இந்திரலோகத்தின் அழகப்பன் ஒரு படம் பண்ணார். அதுக்கு டைரக்டர் தம்பிராமையா. அதுக்கப்புறம் எலின்னு ஒரு படம் பண்ணார். தெனாலிராமன் ஒரு படம் பண்ணார். சுந்தர்சியோட ஒரு படம் பண்ணார். ஆனாலும் கூட இது வடிவேலுக்கு வந்து ஒரு பீக். இதுக்கப்புறம் அவரால் அது பண்ண முடியல. கிட்டத்தட்ட 2006 வந்த படம் 2026 பேசிகிட்டு இருக்கோம். ஆமாம், 20 ஆண்டுகள். ஆனால் வந்து இது ஒரு வித்தியாசமான ஜான்ரர். ஏன்னா இதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி சிம்புதேவன் இரும்புக்கோட்டை முரட்டு சிங்கம் பண்ணார், அரையன் கடவுள் பண்ணார், புலி பண்ணார். ஆனால் வந்து இந்த அளவுக்கான ஒரு இதுவாக வந்து அது அமையலை அப்படின்னு தான் சொல்லணும். முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது இந்த படத்தோட பட்ஜெட். அப்போ 3.5 கோடி ரூபாயில் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. 3.5 crores. ஓகே, படம் வந்து 5x பண்ணியிருக்கு. 15 crores பாக்ஸ் ஆஃபீஸ் பண்ணியிருக்கு. 23ஆம் புலிகேசி இந்த படத்தை வந்து எப்போவுமே வந்து எனி டைம் ரீவாச்சபிளான படம். அது வடிவேலுடைய காமெடி காட்சிகளை நம்ம வந்து இந்த வீடியோவில் சொல்லலை. அதை தாண்டி அதுக்குள்ளே இன்னும் நம்ம என்னெல்லாம் நுவான்சஸ் நம்ம கவனித்தோம் அப்படிங்கிறத பேசியிருக்கோம். இன்னும் சில நுவான்சஸும் இருக்கும். நிறைய பேர் அதை கவனிச்சிருப்பாங்க. அதெல்லாம் மேபி கவனிச்சதெல்லாம் வந்து கமெண்ட்டில் கமெண்ட்டில் அவங்க சொல்லட்டும். இன்னொரு வாட்டி திருப்பி இந்த படத்தை நம்ம பார்க்கும்போது இனிமேல் இந்த நுவான்சஸோட பார்த்தா அந்த படம் இன்னுமே அழகாக தெரியும் அப்படிங்கிறது நம்பிக்கை. இன்னொரு வாய்ப்பு இருந்தால் நிச்சயமாக இதே மாதிரி சந்திப்போம்.